எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்து கடன் வாங்கி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஒரு 3 காம்பு மாடு வந்து வச்சிருந்தோம். அத பால் கறந்து ஊத்திட்டு இருந்தோம் கவர்மெண்ட் சொசைட்டில. அது மூலியமா வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து லோன் குடுத்துருந்தாங்க ஒரு ரூ. 50,000. அத வச்சு வந்து நாங்க மாடு வாங்கியிருக்கிறோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாடு வந்து மறுநாளே கண்ணு போடுற மாரி இருந்தது. அது நம்பிக்கையில தான் இந்த மாடு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு எங்களுக்குமே வாங்கிட்டு வந்தோம். ஆனா இப்ப என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா, புடிச்சிட்டு வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில மடி இருந்தது. இப்போ பாருங்க, மடி ஃபுல்லா வந்து சுருங்கி போச்சு. தொப்புளாண்டியும் வீக்கா இருந்தது. அந்த வீக்கமும் வத்தி போச்சு. இது என்னடா இது? இந்த மாரி கண்ணு போடுற மாரி இருந்தது. மாடுமே பார்க்கறதுக்கு நல்ல தெளிவா, அருமையா அப்படி இருந்தது பார்க்கறதுக்கு. இன்னைக்கு பார்த்தா சப்புன்னு இருக்கே அப்படின்னு ஒரு சிலர்ட்ட விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாடு வந்து நல்ல மடி பெருசாகிற மாதிரியும், மாடு வந்து நல்லா பளபளன்னு தெரிகிற மாதிரியும் ஊசிலாம் இருக்காம். அந்த ஊசி போட்டு தான் எங்கள்கிட்ட வந்து விற்றுருக்குறாங்க இந்த மாட்டை. நாங்கள் ஏமாந்து இதை வாங்கிட்டு வந்துட்டோம். இத்தனைக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல வியாபாரி. மாடு ஆடெல்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்ற கணிப்புலாம் நல்லாவே தெரியும். அவரையே வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து ஏமாற்றி இந்த மாட்டை விற்றுட்டாங்க. இப்போ இந்த மாட்டை கொண்டு போய் விற்றோம்னா நம்ம வாங்கின ரேட்டுக்கு இது விற்க முடியாது. அதனால் வீட்டிலே இருக்குது, நம்ம வீட்டிலே மாடு. இது கண்ணு போடும், சனையாக தான் இருக்குது. ஆனால் எப்போ போடும்னு தான் தெரியல. நம்ம வந்து உடனடியாக பணலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே கண்ணு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாட்டை வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தா இது 10 நாள் இல்லை, 2 மாதம் 3 மாதம் ஆகும் போலக்குது இந்த மாடு கண்ணு போடுறதுக்கு. சரி, விழுந்தாச்சு குழிக்குள்ளே, நாமளாக தான் முட்டி மேலே ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டை வடிச்சிட்டு இருக்கோங்க. எதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, நீங்கள் யாரும் புதுசாக மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தையில் போய் சத்தியமாக வாங்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஏமாத்து பேர் வழியை தான் நிறைய வந்து சந்தையில் இந்த மாதிரி மாடெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களை வச்சு மட்டும் மாட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா சந்தையில் மட்டும் போயிட்டு வாங்கிடாதீங்க. உங்கள் தெரிஞ்சவங்க மூலயமா வந்து மாடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.